வெல்கம் டு மை சேனல் செட் டாக்ஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இந்த வீடியோவில் நம்மளோட முன்னேற்றத்தையும் சரி நம்மளோட சேமிப்பையும் சரி கம்ப்ளீட்டாக பதம் பார்த்து அழிச்சு போடக்கூடிய ஒரு 7 நண்பர்களுக்கு நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும். அந்த 7 நண்பர்கள் யார் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். இந்த 7 நண்பர்களையுமே நான் என்னோடய லைஃப்பில் கடந்து வந்திருக்கேன். அவங்களால நான் பாதிக்க பட்டிருக்கேன்னு சொல்லலாம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ என்னுடைய அந்த 7 நண்பர்களோட கேரக்டர்ஸ், அதுக்கப்புறம் அவங்களால நான் எப்படி பாதிக்கப்பட்டேங்கிறத சொன்னால் தான் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், நீங்களும் ஜாக்கிரதையாக இருப்பீங்க. ஸோ எப்போதுமே பார்த்திங்கன்னா நம்ம எல்லா விஷயத்துலையும் ஜாக்கிரதையாக இருக்கணும். இப்போ நம்ம கல்யாணம் பண்ணி இப்போ ஃபேமிலி பார்க்க ஆரம்பித்து அடுத்த கட்டத்துக்கு நம்ம வந்துட்டோம் அப்படின்னாலே, சேமிக்க ஆரம்பிச்சிட்டோம், எதிர்காலத்தை நோக்கி ஓடிட்டுருக்கோம் அப்படின்னாலே நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். ஏன்னா நம்மளோட முன்னேற்றத்தையும் சரி நம்மளுடைய பணத்தையும் சரி அழிச்சு போடுறதுக்கு நிறைய பேர் இங்கே ரெடியாக இருக்காங்க, வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அவங்க யார் யார் எப்படியாப்பட்ட அந்த 7 நண்பர்கள்டேருந்து தப்பிக்கலாங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒன், முதல் ரக நண்பர்கள். இதை பார்த்திங்கன்னா நம்ம எல்லாருமே இப்படியாப்பட்ட ஒரு ஃப்ரெண்டு வழியாக நம்ம கடந்து வந்திருப்போம். அவங்களுக்கு எப்போ பணம் தேவைப்படுதோ அப்போ நமக்கு ஃபோன் பண்ணுவாங்க, இல்லை நேராக வருவாங்க, பேசுவாங்க, பணத்தை வாங்குவாங்க, போயிட்டே இருப்பாங்க, திரும்பி தரவே மாட்டாங்க. இவங்க எப்படி தெரியுமா, ஆக்சுவலாக இவங்களுக்கு என்றைக்கு பணம் தேவைப்படுதோ அதுக்கு 2 நாளைக்கு முன்னாடி நல்லா ஃபோன் பண்ணுவாங்க, பேசுவாங்க, வச்சுருவாங்க. அப்புறம் 2 நாளைக்கு அப்புறம் அப்படியே பழசெல்லாம் நனப்படுத்துகிற மாதிரி நனப்படுத்தி நம்மள்ட்ட கடன் கேட்பாங்க, திரும்பி தரமாட்டாங்க. அதுக்கப்புறம் நம்மளை காணாமல் போயிடுவாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு 3 மாதம் 4 மாதம் கழிச்சு திரும்பி ஃபோன் பண்ணி நான் உங்ககிட்ட பணம் வாங்கினேன் இல்லை அப்படிங்கிறத நினப்பு வச்சு, கரெக்டாக இவ்வளோ வாங்கினேன் இல்லை, அதை நான் திரும்பி தரணும்னு நினைக்கிறேன், இன்னும் கொஞ்சம் பணம் தேவைப்படுது, நீ தந்தீங்கன்னா சேர்த்து கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம திரும்பி நம்மள்கிட்ட வாங்குவாங்க. அதுக்கப்புறம் அப்படியே பாய் பாய் காமிச்சிட்டு போயிடுவாங்க. அவங்க பார்த்திங்கன்னா திரும்ப வருவாங்க, ஆனால் கடைசி வரைக்கும் நம்ம பணத்தை தரவே மாட்டாங்க. டோட்டலி நம்மளை அவங்க யூஸ் பண்ணிக்கிறாங்கன்னு அர்த்தம். உள்ளதுலே ரொம்ப செல்ஃபிஷான ஒரு நண்பர்கள் தான் அவங்க. நம்மளை யூஸ் பண்ணிக்கிறதுக்காக மட்டும்தான் நம்மளை வச்சுருக்காங்க. 2வது சில ரக நண்பர்கள் இருப்பாங்க. இவங்களுக்கு கிட்டத்தட்ட அதே மாதிரி தான், எனக்கு ஒரே ஒரு டிஃப்ரெண்ட்டு. அவங்க எப்படின்னா நம்மக்கிட்ட பணத்தை கேட்பாங்க, நம்ம கூட ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸாகவே இருப்பாங்க, பணத்தை கேட்பாங்க. உங்களுக்கு இந்த 2 மாதத்தில் தந்துடுறேன் அப்படின்னு ஒரு குறிப்பிட்ட நாள் கேட்பாங்க. நம்மளும் என்ன பண்ணுவோம், சரி க்ளோஸாக பழகிறோமேன்ட்டு அவங்ககிட்ட கேட்காம விட்டுருவோம். அந்த 2 மாதம் அவங்க சொன்ன காலக்கெடு முடிஞ்சதை கிராஸ் பண்ணி போயிட்டே இருக்கும். 1 வருஷம் ஆகும். அதுக்கப்புறம் நம்ம என்ன செய்கிறோம், ஒன்று கேட்காம மறந்துடுவோம், இல்லை கேட்க சங்கடப்பட்டு விட்டுருவோம். சில சமயம் நம்ம அப்படியே கேட்டாலும் என்ன செய்வாங்க, கேட்டதுக்கப்புறம் கொண்டாந்து இந்த பணத்தை கொடுத்துருவாங்க. இவங்க எப்படியாப்பட்டால்னா, சரி வாங்குவோம், இவங்க கேட்க சங்கடப்படக்கூடிய ஆள், அதனால ஏமாத்தியெல்லாம் நினச்சி ஏமாற்றுவாங்க. அப்படியே கேட்டுட்டாலும் அவ்வளோ நாளைக்கு அந்த பணத்தை வச்சு பேங்க்லையோ இதுலையோ பார்த்து கொஞ்சம் வட்டியை பார்த்துட்டு அந்த வட்டியை எடுத்துகிட்டு நம்மக்கிட்ட வட்டி இல்லாமல் வாங்கின கடனை கொண்டாந்து கொடுப்பாங்க. இவங்க செம்ம டேஞ்சரான பீப்புள் ஃப்ரெண்ட்ஸ். இவங்ககிட்ட நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். இதே மாதிரி நான் என் லைஃப்பில் அனுபவித்தேன். ஒருத்தர் இதே மாதிரி தான் என்கிட்ட ஒரு பர்டிகுலர் அமௌண்ட்டை வாங்கிட்டு 2 மாதத்தில் தரேன்னு சொல்லி 2 வருஷம் கழிச்சு தான் கொடுத்தாரு. நான் கேட்டதுக்கப்புறம் தான் கொடுத்தாரு. ஆனால் நல்ல க்ளோஸ் ஃப்ரெண்டு. அது மாதிரி பார்த்துக்கோங்க. அவங்களாம் என்ன பண்ணுவாங்க, அந்த மாதிரி ஏதாவது ஒரு இதில் ரொட்டேஷன் விட்டு பணம் பார்த்துட்ருப்பாங்க. நம்ம கேட்காம விட்டுட்டோம்னு வச்சுக்கோங்க, அவ்வளோதான், அந்த பணம் அவங்களுக்கு லாபமாக போயிடும். 3வது ரக கெட்ட நண்பர்கள் எப்படின்னா, நமக்கு எப்பப்பெல்லாம் பாராட்டு கிடைக்குதோ, இல்லை நீங்கள் ஒரு நல்ல ஒரு விஷயம் செஞ்சு ஒரு பாராட்டு பெறுறீங்க, ஒரு வேலை பார்க்குற இடத்துல அடுத்த கட்டத்துக்கு போகிறீங்க அப்படின்னா, இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்லை, ஓகே இதுக்கு எதுக்கு இவ்வளோ பாராட்டுறாங்கன்னு சொல்லி உங்களோட முன்னேற்றம் ஒரு பெரிய விஷயம் இல்லாத மாதிரியே உங்களை டீக்ரேட் பண்ணியே வச்சுட்ருப்பாங்க. அதாவது ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பாகவே சொல்கிற மாதிரியே இருக்கும். முக்கியமாக நீங்கள் ஏதாவது ஒரு சேமிப்பு பண்ண போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் இதில் ஃபிக்ஸடில் போட போகிறேன், அந்த மாதிரி ஏதாவது நீங்கள் ஒரு சேமிப்பு பண்ண போகிறீங்க, ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா உங்களை டிஸ்கரேஜ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஐயா அதெல்லாம் வேஸ்ட்டு, எதுக்கு சேமிச்சுக்கிட்டு அப்படின்னு சொல்லி உங்களோட சேமிப்பு பெருக விடாமல் உங்களோட கரண்ட் லெவல் ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் முன்னேற விடாமல் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இப்போ நீங்கள் அந்த மாதிரி டிஸ்கரேஜ் பண்ணிகிட்டே இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஆமாம் எல்லாரும் என்ன வேலை பார்த்துட்டா இருக்காங்கன்ட்டு நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் வேலை செய்யக்கூடிய குவாலிட்டி போயிடும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அடுத்தடுத்த ப்ரமோஷனே கிடைக்காது. இந்த மாதிரி மழுங்கடிச்சிருவாங்க. நம்மளோட ப்ரொஃபஷனையே கரியரே க்ளோஸ் பண்ணிடுவாங்க. நம்மளோட ப்ரொஃபஷன் க்ளோஸ் ஆனால் என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்காக நம்மளோட ஃபினான்ஷியல் கண்டிஷன் உயரவே உயராது. ஸோ அந்த மாதிரி நண்பர்களை தயவுசெய்து ஃபஸ்ட்டு கட் பண்ணி போட்டுட்டு நீங்கள் உங்கள் கெரியரில் முன்னேறிட்டே இருங்க. இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பற்றி தயவுசெய்து சொல்லாதீங்க. நீங்கள் இது ஃபிக்ஸடில் போட போகிறேன், அதில் போட போகிறேன், நீங்கள் ஏதாவது சொன்னீங்கன்னா ஐயா அது வேஸ்ட்டுன்னு சொல்லி எந்த இன்வெஸ்ட்மெண்ட்டுமே பண்ண விடாமல் உங்கள் சேமிப்பை வளர விடாமல் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. 4வது நண்பர்கள் எப்படி தெரியுமா, இவங்க ரொம்ப மோசமானவங்க.
உங்ககிட்ட நல்லா உங்கள் சேமிப்பு பெருகணும், நான் ஐடியா சொல்கிறேன்னு சொல்லிட்டு சில ஆபத்தான இல்லை தவறான இல்லை ரொம்ப ரிஸ்க்கு உள்ள சேமிப்பு ஸ்கீமில் வந்து இன்வெஸ்ட் பண்ண சொல்லி உங்களை ஃபோர்ஸ் பண்ணி அவங்க கற்றுப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நிறைய நண்பர்கள் இருப்பாங்க, அது வந்து பார்த்திங்கன்னா இன்சூரன்ஸ் வந்து சேவிங்ஸ் ஸ்கீம்ஸே கிடையாது. ஆனால் அதில் போட்டால் சேவிங்ஸ் அப்படி இப்படின்னு சொல்லி தேவையில்லாமல் அதிகமாக இன்சூரன்ஸ் போட சொல்லிடுவாங்க. இன்சூரன்ஸ் போடுறது ஒருத்தரோட பர்சனல் இஷ்யூ, அது வந்து சேவிங் ஸ்கீம்னு சொல்லி ஏமாற்றுவாங்க. இன்னொன்று ஃபால்ஸ் டபுளிங், அதாவது 6 மாதத்தில் உன் பணத்தை டபுள் ஆக்கி தரேன், 1 வருஷத்தில் டபுள் ஆக்கி தரேன்னு சொல்லி உங்ககிட்ட பணத்தை வாங்கி ஏமாற்றுவாங்க. இவங்களுக்கு நீங்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். எது நடக்காதோ, எது சாத்தியம் இல்லையோ அதை சொல்கிற நண்பர்கள் தயவுசெய்து தள்ளி வச்சுருங்க. இல்லையா, இவங்க ஷேர் மார்க்கெட் கற்றுக்கணும், இவங்க மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் கற்றுக்கணும்னு சொல்லிட்டு உங்கள் பணத்தை வாங்கி நான் இது பண்ணி தரேன்னு சொல்லி அவங்க வந்து உங்கள் பணத்தில் ரிஸ்க் பார்த்து அது லாபம் வர பட்சத்தில் திரும்பி தருவாங்க. அது இப்போ அதில் வந்து உங்களுக்கு லாபம் 50% வருதுன்னா 20% உங்களுக்கு கொடுப்பாங்க. பட் ஆனால் அவங்களோட அமௌண்ட்டில் ரிஸ்க் எடுக்க மாட்டாங்க. இல்லை சில ரொம்ப என்ன சொல்கிறது, தேவையில்லாத ஒரு சேவிங் ஸ்கீம்ஸில் உங்களை மாட்டி விட்டுட்டு, தப்பான சேவிங் ஸ்கீம்ஸில் மாட்டி விட்டுட்டு அவங்க எஸ்கேப் ஆயிடுவாங்க. இந்த மாதிரி நண்பர்கள் யாரும் இருந்தாங்கன்னா தயவு செய்து கட் பண்ணிவிடுங்க. உங்களோட சேமிப்பு வளரவே வளராது ஃப்ரெண்ட்ஸ். அவங்க பண்ணுற விஷயங்களால அவங்க வேணால் பலனடைவாங்களே ஒழிய கண்டிப்பாக உங்களுக்கு எந்த பலனுமே கிடைக்காது. ஸோ இவங்களுக்கு ரொம்ப ஜாக்கிரதையாக இருந்துருங்க. யார் எந்த விஷயம் சொன்னாலும் யோசிங்க ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக வந்து முக்கியமாக அதாவது அந்த டபுளிங், இது வந்து இப்போ ரொம்ப ரீசெண்டாக பிரபலமாயிட்டே வருது. 6 மாதத்தில் இல்லை 1 வருஷத்துலலாம் உங்கள் பணத்தை டபுள் ஆக்கி தரேன்னு, இந்த மாதிரி விஷயங்களுக்கு நீங்கள் ரொம்ப ஜாக்கிரதையாகவே இருங்க. 5வது விஷயம் நம்ம ஆல்ரெடி பழைய வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணாதான் பணக்கார ஃப்ரெண்ட்ஸ், அப்புறம் ஆடம்பர நண்பர்கள். ஸோ இவங்க வந்து கெட்டவங்க கிடையாது. இப்போ இவங்களோட நம்ம ரொம்ப நெருங்கி பழகிறதுனால என்ன ஆகும்னா, இப்போ அவங்களோட கடைக்கு போகிறோம்னு வச்சுக்கோங்களேன், இப்போ ஒரு பணக்காரவங்க அவங்க ஸ்டேட்டஸ்க்கு தகுந்த மாதிரி ஒரு ட்ரெஸ்ஸோ ஷாப்பிங்கோ பண்ணுவாங்க. இப்போ நீங்கள் அவங்களோட போகிறப்ப நீங்களும் ஷாப்பிங் பண்ண வேண்டிய சில கட்டாயம் ஏற்படும். இல்லை அவங்க அவங்களுக்கு கம்பல் பண்ணலனா கூட உங்கள் மனசு ஆசைப்படும், அவங்க எடுக்கிறாங்களே நம்மளும் எடுத்தாங்க. ஏன்னா நம்ம மனுஷங்க தான், நம்ம வந்து என்ன சொல்கிறது, எல்லாமே நம்ம கண்ட்ரோல் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய துறவி கிடையாது. நம்மளும் ரத்தமும் சதையும் உள்ள மனுஷங்க தான். நமக்கும் ஆசை வரும், நம்மளும் அந்த லைஃப் ஸ்டைலை பார்த்து மாறணும்னு ஆசை வரும். பட் ஆனால் அதுக்கு நம்ம கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும். ஸோ அதனால் இப்போதைக்கு தற்சமயம் வந்து அதை அவாய்ட் பண்ணிக்கணும். சில பேர் வந்து நம்மள மாதிரி மிடில் கிளாஸாக இருப்பாங்க, ஆனால் என்ன செய்வாங்கன்னா ஆடம்பரமாக இருப்பாங்க. அந்த ஆடம்பரமாக பண்ணுறவங்க கிட்ட நம்ம ரொம்ப நெருங்கி பழகினாலும் அவங்க ஆடம்பரத்தை நம்ம கற்றுக்கிட்டு நம்மளோட சேமிப்பை நம்ம கரைக்க ஆரம்பிச்சிருவோம். ஸோ அவங்களோட போட்டி போடணும், அவங்களுக்கு ஈக்குவலாக வரணும், இல்லை அவங்க ஆசை மாட்டுவாங்க நீயும் வாங்கிக்கவேன், நம்ம சம்பாதிக்கிறதே வந்து இதுக்கு தான் சொல்லி அவங்களோட குணம் நமக்கு வந்துடும், நம்ம சேமிப்பும் பறி போயிடும். ஸோ அதனால தான் ரொம்ப ஆடம்பரமாக இருக்கவங்ககிட்டையும் பணக்கார ஃப்ரெண்ட்ஸ் கிட்டையும் கொஞ்சம் விலகி இருக்கிறது பெஸ்ட். அவங்க டேஞ்சர் கிடையாது, நமக்கு வந்து நம்ம சேமிப்பை கரைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தி. முக்கியமாக இந்த 6வது விஷயம் நான் ரீசெண்டாக ரொம்ப பட்டுட்டேங்க. சில நண்பர்களை ரொம்ப நாள் கழித்து பார்ப்போம், அந்த மாதிரி பார்க்கும்பொழுது ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. அதுவும் பண விஷயத்தில் ஜாக்கிரதையாக இருங்க. ஒரு 10 வருஷம் 15 வருஷம் கழித்து பார்ப்போம், காலேஜ் படித்த ஃப்ரெண்ட்ஸையோ ஸ்கூல் படித்த ஃப்ரெண்ட்ஸையோ, அவங்க என்ன கரண்ட் ஸ்டேட்டஸில் இருக்காங்கன்னு நமக்கு தெரியாது. நான் ஒருத்தவங்க இப்படி தான், எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் என்னோடய ஃப்ரெண்டு தான், காலேஜில் ஒன்றா படித்தவர், ரொம்ப அப்போ கூட பழக்கம் இல்லை. ஒரு சர்டிஃபிகேட் வாங்கணும், யூனிவர்சிட்டி வரைக்கும் போகலாம் அப்படின்னாரு. சரி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நல்ல வேளை நான் கிரேட் எஸ்கேப் ஆகிட்டேன். நீங்கள் வந்து ஒரு ஹோட்டலில் தங்கி இருந்துட்டு கூப்பிட்டாரு, சரி மண்டே போகலாம் அப்படின்னு. நான் வந்துட்டு சரி ஓகே மண்டே போகலான்னு நான் லீவ்லாம் போட்டேன், சரி ஃப்ரெண்டுக்கு ஹெல்ப் பண்ணணுமேனு. பார்த்தா வந்துட்டு அவர் சாட்டர்டேவே வந்து தங்கி ஃபுல் தண்ணி அடிச்சிட்டு குடிச்சிட்டு ஒரு மிகப்பெரிய ஸ்டார் ஹோட்டலில் இருக்கிறார். குடிச்சு எனக்கு செயின் போச்சு, என்னோட நகை யாரோ திருடிட்டாங்கன்னு பொய் சொல்லி, அதாவது என்ன குடிக்கிறதுக்கு காசு, எனக்கு ஃபோன் பண்ணி நீ வரப்போ எனக்கு 50,000 பணம் எடுத்துகிட்டு வா அப்படின்னு. என்னடா எனக்கு ஒன்றும் புரியல, எப்படி ஒரு ஃப்ரெண்டு உண்மையாக சொல்கிறாங்களா பொய் சொல்கிறாங்கன்னு. கடைசியில் பார்த்தா அந்த பையனோட அண்ணனே எனக்கு ஃபோன் பண்ணி, அவர் வந்து வெளி மாநிலம் வெளி ஸ்டேட்டு, அவர் ஃபோன் பண்ணி அப்பா நீ எதுவும் போயிடாத, நானே வந்து கூட்டிகிட்டு போயிடுறேன், அந்த பையன் வந்து ரொம்ப பொய் சொல்கிறான், ரீசெண்டாக இந்த மாதிரி இதுக்கு ரொம்ப அடிக்ட் ஆகிட்டான், அதனால் அவன் கேட்குறான்னு பணத்தை எதுவும் கொடுத்துடாதீங்கன்னு அவர் அவேர்னஸ் கொடுக்க, இல்லைனா நான் ஃபுல்லாக பணத்தை இழந்துருப்பேன். ஸோ ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. 7வது விஷயம், நீங்கள் புதுசாக ஒரு இடத்துக்கு போகிறீங்க வேலைக்காக அப்படின்னு சொல்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த புதுசாக வேலைக்கு போன இடத்துலையோ இல்லை வேறு ஊரில் போய் வேலைக்கு போயிருப்பீங்க, அந்த மாதிரி புதுசாக போன இடத்துலையோ நீங்கள் வந்து ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. அங்கே போய் புதுசாக இருக்கக்கூடிய இடத்துல டக்குன்னு சில பேர் நம்மகிட்ட ஃப்ரெண்டாக ஒட்டிடுவாங்க, நம்மளை ஏமாத்துறதுக்கு நிறையா வாய்ப்புகள் இருக்குது. அதனால் ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க.
ஏன்னா நம்ம புதுசாக போகிற இடத்துல யாராவது ஒருத்தவங்க நம்பி தான் ஆகணும். அதுக்காக முழுசாக அவங்களே என்ன செஞ்சிடாதீங்க, நம்பிடாதீங்க. ஒரே ஊர்லனா கூட தோணாது. ஒரே ஆஃபீஸ் ஒரே ஊரில் இருக்கக்கூடிய வேலை செய்கிற இடம்னா பிரச்சனை இல்லை. இப்போ வேறு ஒரு ஸ்டேட்டுக்கோ இல்லை வேறு ஒரு சிட்டிக்கோ நீங்கள் போகிறீங்க அப்படின்னா ஜாக்கிரதையாக இருங்க. ஏன்னா நம்ம வேறு ஒரு ஊர்லேருந்து வேலைக்காக வந்திருக்கோங்கிறப்ப நம்மளை ஏமாத்துறதுக்கு நிறைய பேர் இருப்பாங்க. அதுவும் திடுக்குன்னு புதுசாக பார்த்த நான் எல்லாரையுமே குறை சொல்லலை. நிறைய பேர் வந்து திடீர்னு புதுசாக வந்த நண்பர்கள் வந்து ஈஸியாக நம்மளை ஏமாற்றிட்டு போயிடுவாங்க. ஸோ எல்லா சூழ்நிலையிலுமே நீங்கள் கஷ்டப்பட்ட பணம், கஷ்டப்பட்டு சேமித்த பணம், கஷ்டப்பட்டு சம்பாரித்த பணம், ஸோ அதை நம்ம ஜாக்கிரதையாக வச்சுக்கணும். உங்கள் பணத்து மேலே நீங்கள் தான் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஸோ அதனால் இந்த மாதிரி நண்பர்களுக்கு நீங்கள் ஜாக்கிரதையாக இருங்க. உங்களோட பணத்தை ஈஸியாக இரையாக்கிடாதீங்க. ஒவ்வொரு விஷயம் செய்யும் பொழுதும் யோசித்து பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம நண்பர்கள் வந்து, அதாவது சில ஆபத்தான நண்பர்கள் வந்து நம்மளோட பணத்தை பதம் பார்க்க செய்வாங்க. ஆனால் நம்ம அந்த இடத்துல ஜாக்கிரதையாக இருக்கணும். சென்டிமெண்டலாக விழுந்துடக்கூடாது, கவனமாக இருக்கணும். என் ஃப்ரெண்டெல்லாம் வந்து அன்னைக்கு எனக்கு ரொம்ப கஷ்டமாக போச்சு. என்னடா இப்படி ஆயிடுச்சே, என்னவோ நம்ம வந்த இடத்துல நம்ம வேறு ஸ்டேட்டு, மொழி தெரியாதே, நம்ம தான் இப்போ ஹெல்ப் பண்ணணும்னு நினச்சிட்டு இருந்தேன். இப்போ அவங்க அண்ணே ஃபோன் பண்ணலன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ என் பணத்தை வாங்கிட்டு அவன் குடிச்சிட்டு அப்படியே ஓடி போயிருப்பான். சரி குடியான். நீங்கள் யோசித்து பாருங்கள், மொழி தெரியாத இடத்துல வந்து யாராவது குடிப்பாங்களா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த மாதிரி புதுசாக நம்ம ஒரு இடத்துக்கு போனோம்னு வச்சுக்கோங்க. நான் அதே மாதிரி நான் வேறு ஒரு ஊர்லலாம் நான் வேலை பார்த்துருக்கேன். அங்கே நான் புதுசாக போன இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா இது பண்ணுங்க, அது பண்ணலாம், சீட்டு போடலாமா அப்படின்லாம் கேட்டாங்க. நான் புதுசாக ஒரு இடத்துல வேலைக்கு சேர்ந்தப்ப நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீங்க, நான் போட மாட்டேன் அப்படின்ட்டு நிறைய பேர் போட்டு ஏமாந்து போனாங்க. அது மாதிரிலாம் நம்மளை ஏமாத்துறதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ நம்ம வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். நானும் வாக்கிங்கை முடிக்கிற வீடியோவை தான் போட்டிருக்கேன். ஸோ இந்த மாதிரி 7 நண்பர்கள் ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படின்னு நான் என் லைஃப்பில் அனலைஸ் பண்ணி உங்களுக்கு இந்த வீடியோவை போட்டிருக்கேன். ஒருவேளை நீங்கள் உங்களுக்கு சில கருத்துக்கள் இருக்கலாம், நீங்கள் பாதிக்கப்பட்டிருக்கலாம் சில டைப் ஆஃப் நண்பர்களால். அந்த மாதிரி எதுவும் இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நானும் தெரிஞ்சுக்கிறேன், நம்மளோட சப்ஸ்கிரைபரும் தெரிஞ்சுப்பாங்க. மறுபடியும் சொல்கிறேன், நம்மளோட சேமிப்பு நமக்கு தான். நம்மளோட சேமிப்பு, நம்மளோட பணத்துக்கு நம்ம தான் பொறுப்பு. தயவுசெய்து யாரையுமே நம்பாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு உங்களோட சேமிப்பை சீக்ரெட்டாக வச்சுக்கோங்க. யார்கிட்டையுமே சொல்லாதீங்க, நான் இவ்வளவு சேமிப்பு வச்சுருக்கேன், இதில் இன்வெஸ்ட் பண்ண போகிறேன். எந்த விதமான பிளான்ஸையுமே நீங்கள் யார்கிட்டையுமே சொல்லாதீங்க. உங்களோட சேமிப்பை நீங்கள் பத்திரமா பாதுகாத்துக்கோங்க. இந்த மாதிரி ஆபத்தான நண்பர்களுக்கு ஜாக்கிரதையாக இருங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவை நான் இங்கே முடிச்சுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பற்றின கமெண்ட்டை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் உங்களை யாரையும் பார்க்குறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.